பீகார் தேர்தல் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தான் இப்போ முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. நேற்று மாலை வந்த கருத்து கணிப்பில் கூட இந்தியா கூட்டணி தான் முன்னிலை வகிப்பாங்கன்ட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் பாஜக முன்னிலை வகிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இது மிக பிரம்மாண்டமான வெற்றியா நான் பார்க்குறேன். இது வந்து எஸ்ஐஆர்னு போய் சொன்னாங்க, எஸ்ஐஆர் வாக்கு திருட்டுன்னு போய் சொன்னாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு வாரிசு அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துருக்கு. ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து 1 கோடி வாக்காளர் 1 கோடி பேருக்கு நாங்க வந்து அரசாங்க வேலை கொடுப்போம்னு சொன்னது, அது நீங்க பொய் வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டாங்க. நல்ல ஆட்சியை நாங்கள் நம்புவோம். அது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் போது மக்கள் அதற்கு ஆதரவை தந்திருக்கிறார்கள். இந்த தமிழகத்திற்கு என்ன நமக்கு வந்து பாடம் கிடைக்கிறதுனா, எஸ்ஐஆர் என்பது போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. ஏன்னா அங்க எந்த போராட்டமும் நடக்கல, எந்த மறுவாக்குப்பதிவும் கேட்கல. 10% மக்கள் பெண்கள் அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மதுவிலக்கு இருந்தா மக்கள் ஆதரவு தருவாங்க, பெண்கள் ஆதரவு தருவாங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது. மேம், தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. எஸ்ஐஆர் மூலமாக வந்து 65 லட்சம் வாக்குகளை வந்து நீக்கினா எப்படி வந்து நாங்கள் தேர்தலில் இந்த முடிவை எதிர்பார்க்க முடியும் அப்படின்ட்டு காங்கிரஸ் சைட்ல இருந்து நிறைய விமர்சனங்கள் குவிஞ்சிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்ல, இது வந்து இவங்க போலி வாக்குகளை வச்சு இவங்க வெற்றி பெற்றாங்கன்றத அவங்களே ஒத்துக்கொள்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா போலி வாக்காளர்கள் யாராவது வந்து அங்க வந்து எங்க வாக்கு திருடு போயிடுச்சுன்னு சொன்னாங்களா, இல்லைன்னா எங்க வாக்குகள் இல்லைன்னு சொன்னாங்களா, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்களா? யாருமே கிளைம் பண்ணவே இல்லையே. இவங்க கட்சிக்கு வந்தவர்களை, இவங்க கட்சி தண்ணி வேட்பாளர்களே எனக்கு மறுவாக்குப்பதிவு வரணும் அப்படின்னு கேட்கலையே. சோ இவங்க தான் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இப்ப தோல்வி அடைஞ்ச உடனே இவ்வளவு சொல்றாங்க. நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு மறுவாக்குப்பதிவு கேட்காம, தேர்தல் நேரத்துல எந்த கம்ப்ளைண்டும் செய்யாம அப்புறம் எப்படி அவங்க இப்ப கிளைம் பண்ண முடியும்? மேம், அதே போல் பீகாரில் வந்து இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனாலுமே மக்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் நிறைய வாக்குகளை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா புறக்கணிச்சிருக்காங்க. உண்மையும் நடந்திருக்கு. இப்ப போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுன்னா, உண்மையான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா அங்க போராட்டம் நடந்திருக்குமா இல்லையா? 65 லட்சம் பேர் ரோட்ல இறங்கியிருப்பாங்களா இல்லையா? யாராவது எனக்கு ஓட்டு இப்ப இவங்களே மறுவாக்குப்பதிவு கேட்டிருப்பாங்களா இல்லையா? எல்லாமே பட்டவர்த்தனமா பதில் சொல்லும் போது இவங்க எப்படி அதை விமர்சனம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. அதனால இது ஒரு உண்மையான வெற்றி என்பதை பதிவு செய்கிறேன். மேம், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் போலவே வரக்கூடிய 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜக வந்து அறுதி பெரும்பான்மை இடம் பிடிக்குமா? நிச்சயமா பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பீகார் பல பதில்களை சொல்லியிருக்கு. ஒண்ணு, புதுசா யார் வந்தாலும் பெரிய வெற்றி பெற முடியாது, வாரிசுகள் வெற்றி பெற முடியாது, நீங்க ஆட்சியில இருந்தா கூட நல்லாட்சி கொடுக்கலன்னா வெற்றி பெற முடியாது. இது எல்லாமே சொல்லும் போது இந்த தமிழகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதா நமக்கு உணர்த்துகிறது. நன்றி மேம். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.